நான் என்ன எழுதுகிறேனோ அதை போல் எழுதுவதற்கு கழகத்திலே ஏராளமானவர் இருக்கக்கூடும். ஆனால் நான் என்ன எண்ணுகிறேனோ அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய ஒருவன் என் தம்பி கருணாநிதி மட்டும்தான். மும்மொழி திட்டத்தை காட்டி நமக்கு நிதியை நிறுத்துகிற போது, நீ நிதியை நிறுத்தினாலும் பரவாயில்லை, உன்னுடைய மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நிதிக்காக நான் மண்டியிட மாட்டேன் என்று சொன்ன முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய வாரிசாக தளபதி இருந்தார். நாம் பள்ளிகளை நடத்துவதிலே மாபெரும் தடையினை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு என்று இப்போது அழைக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த மத்திய அரசு இந்த தடைகளை விதித்திருக்கிறதே, இது என்ன செய்வது என்று நான் கேட்டேன். அவர் இருக்கையில உட்கார்ந்தது போல என்னை பார்த்து சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், அவன் கிடக்கிறான், போயா பார்த்துக்கலாம், நான் கொடுக்கிறேன். ஆனால் இன்றைக்கு டெல்லிக்கு செல்லக்கூடியவர்கள், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகக்கூடியவர்கள் அந்த உணர்வோடு போயிருக்கிறார்களா என்று கேட்டால் அது இல்லை. இதையெல்லாம் நாங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா இடமும் இருளிலே மூழ்கியது. ஆனால் உதயசூரியன் மட்டும் அங்கே ஒழித்து கொண்டே இருந்தது. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அம்பத்தூர் பகுதியிலே குறிப்பாக இந்த இடம் எனக்கு புதிதான ஒன்றல்ல. இதே இடத்தில் நான் நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறேன். உங்களிடத்திலே கலந்து பழகி மகிழ்ந்திருக்கிறேன். நான் வரக்கூடிய வழிகளெல்லாம் அம்பத்தூரில் எந்த இடத்திலே நிகழ்ச்சி என்று பார்த்து கொண்டு வருகிற போது, என்னுடைய மகிழ்ந்து திரும்புகிற போது, அடாடா அதே இடத்தில் தான் நாம் வருகிறோமோ என்று நினைத்தேன். மாற்றம் வருகிறது என்று சொன்னார்களே, ஒரு மாற்றம் இல்லாமல் திருப்பியும் அம்பத்தூரிலே அதே இடத்திற்கு தான் வந்திருக்கிறேனோ என்று கூட நான் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தேன். ஆனால் மேடைக்கு வந்து நான் உட்கார்ந்தது போது அந்த மாற்றம் எல்லா வகையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் என் கண்ணெதிரே பார்க்கிற போது ஒரு வகையிலே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதம் அடைந்தேன். முதல் மாற்றம் என்பது, நானோ அண்ணன் சேகர்பாபு அவர்களோ மாண்புமிகு என்கின்ற மகுடங்களை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் என்கின்ற அந்த உடைவாளோடு நாங்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வு. அப்படி நாங்கள் வருகிற போது, ஏற்கனவே நாங்கள் மாண்புமிகுகளாக வருகிற போது உங்களிடத்திலே இருந்த ஏதோ ஒரு தொய்வு கூட மறைந்து போய் இன்றைக்கு உள்ளபடியே நீங்கள் எல்லாம் புத்தெழுச்சி பெற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய உண்மை உடன்பிறப்புகளாக இன்றைக்கு வீரமுழக்கம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் முகமலர்ச்சியிலிருந்து நான் பார்த்து கொண்டேன். ஒரு பெரிய மாற்றம் நடைபெறக்கூடிய எந்த கூட்டத்தினுடைய கடைசி இருக்கைகளும் நிறைந்திருக்கக்கூடியதாக இந்த கூட்டங்கள் அமைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை எந்த அளவிற்கு தயார் நிலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறது என்று. எமர்ஜென்சியில் கழகம் சோதனைக்கு உள்ளாகிற போது அன்றைக்கு மத்திய அமைச்சரவையில் இருந்த பெரியவர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்கள் நெருக்கடி நிலையிலே கழகம் சிரமங்களுக்கு தொல்லைகளுக்கு ஆட்பட்ட போது கலைஞருக்கு ஒரு செய்தியை சொன்னார். கீப் யுவர் கன் பவுடர் ட்ரை என்று சொன்னார். துப்பாக்கியின் தோட்டாக்களை ரவைகளை எப்போதும் சரியான நிலையில் ஈரப்பதம் இல்லாமல் உலர் நிலையிலேயே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் முக்கியம் என்று சொன்னார். 76ஆம் ஆண்டு உலர்நிலையிலே வைக்கப்பட்ட அந்த துப்பாக்கி ரவைகள் இன்றைக்கு 26லும் இன்னும் அந்த உலர்நிலையிலேயே இருக்கிறது. அம்பத்தூரிலும் அந்த உலர்நிலை தோட்டாக்களை பார்க்கிறேன். செல்லும் இடங்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும்
போர்க்களத்து சிப்பாயாக இருக்கக்கூடிய நிலையை நான் பார்க்கிறேன். 2 நாளுக்கு முன்னால் அண்ணா அறிவாலயத்திலே கூடி நின்ற கழகத் தோழர்களை நான் பார்க்கிற போதும் அந்த உணர்வினை நான் பெற்றேன். அந்த உணர்விலே தலைவருடைய கையை பிடித்து கொண்டு ஒரு அம்மையார் கதறி அழுத போது தலைவர் அவர்களை ஆற்றுப்படுத்தி அமைதிப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு நான் தலைவருக்கு ஒரு குறிப்பினை எழுதி அனுப்பி அது இன்றைக்கு முரசொலியிலே கூட வெளியிடப்பட்டது. அறிவாலயத்தின் வாயிலிலே லட்சக்கணக்கான தோழர்கள் வந்து குழுமி இருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? தலைவர் அவர்களே, உங்கள் முகத்தை பார்த்து ஒரு நொடியேனும் ஆறுதல் பெற்று உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக குவிந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அண்ணா அறிவாலயத்தில் தினம் தினம் ஆயிரமாக குழுமுகிறார்கள் என்று குறிப்பிட்டேன். அந்த தோழர்கள் தான் இன்றைக்கு அம்பத்தூரிலும் நீங்கள் குழுமி இருக்கிறீர்கள். கழகம் வீழ்ந்துவிட்டது என்று யாராவது கருதினார்கள் என்றால் அவர்கள் எண்ணம் தடைபடுகிறது. அதை தவிடுபொடியாக்கக்கூடிய அளவிலே நீங்கள் இன்றைக்கு குழுமி இருக்கிறீர்கள். இந்த உணர்வு யாரால் விதைக்கப்பட்டது என்றால் தலைவர் கலைஞர் அவர்களாலே விதைக்கப்பட்டது. இன்றைக்கு அறிவாலயத்திலே குழும்புகிறோம், அம்பத்தூரிலே குழும்புகிறோம் என்று சொன்னால் நான் குறிப்பிட்டு சொன்னேனே, நெருக்கடி நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள் எல்லாம் சிறை கொட்டடையிலே அழைக்கப்பட்டிருந்த போது தலைவர் கலைஞர் அவர்களை யாரும் வந்து பார்க்கக்கூடாது, யார் வந்து பார்க்கிறார்கள் என்பதை எல்லாம் சிஐடிகளுடைய கண்ணோட்டத்திலே அணுகி அவர்களுடைய பட்டியலெல்லாம் எடுக்கப்படக்கூடிய நிலையில் வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையிலே இருக்கிற போது திருப்பதிக்கு போய் மொட்டையடித்து கொண்டு வந்தோம், திருத்தணியிலே போய் முருகனை பார்த்து விட்டு வந்தோம் என்று கோபாலபுரத்தினுடைய வாயிலில் நின்று கழக தோழர்கள் தலைவர்களை சந்தித்தார்களே, அதை போலத்தான் இன்றைக்கு ஆட்சி கட்டிலிருந்து அகற்றப்பட்டாலும் என்னுடைய தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கக்கூடிய அறிவாலயம் என்னுடைய திருக்கோயில் என்று வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கழக தோழர்களுடைய எண்ணங்கள் ஆட்சி பொறுப்பிலே உங்கள் இருக்கிற போது காண முடியாத அந்த ஒப்பற்ற மன எழுச்சி இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் என் தலைவனை நாங்கள் மீண்டும் அந்த இடத்திலே உட்கார வைப்போம். எந்த சென்னை மண் என் தலைவனை தோற்கடித்ததோ அதை வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியோடு மீண்டும் அவனை கோட்டைக்கு அனுப்புவோம் என்கின்ற அந்த உணர்வு. பொதுவாக புலிகளை பற்றி ஒன்று சொல்வார்கள். புலிகள் சாதாரணமாக இருக்கும். காட்டிலே உழவக்கூடிய புலி உள்ளபடியே காட்டுக்கு ராஜாவாக கூட இருக்கும். ஆனால் சாதாரண நேரத்திலே சாதுவாக இருக்கக்கூடிய அந்த புலி எப்போது வீறு கொண்டு எழும் என்று சொன்னால் அந்த புலி ஒன்று காயம்பட்ட புலியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் தன்னுடைய குட்டிக்கு ஒரு ஆபத்து வரக்கூடியதை கண்ணுற்றிருக்கக்கூடிய புலியாக இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஒரு வகையிலே காயம்பட்ட புலி. காரணம், நம்முடைய தலைவருடைய வெற்றியை நாம் இழந்திருக்கிறோம். அந்த காயம் நமக்கு மனதிலே இருக்கிறது. இன்னொன்று, நாம் உயிரினையே நினைக்கக்கூடிய கழகம் தோல்வியை பெற்றிருக்கிறது. எப்படி ஒரு தாய் புலி தன்னுடைய குட்டி புலிக்கு ஒரு ஆபத்து வருகிற போது அது உணர்கிறதோ, அதை போல நம்முடைய தாய் கழகத்திற்கு ஒரு குறை வருகிற போது அதை தாங்கிக் கொள்ள முடியாத தோழர்களாக நீங்கள் எழுந்து நிற்கிறீர்களே, நீங்கள் தான் இயற்கையிலேயே சோழர் வழிவந்த அந்த புலிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த உணர்வோடு தான் நானும் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உணர்வை நமக்கு ஊட்டி வளர்த்தார்கள், மான உணர்ச்சியை தந்தார்கள். அந்த மான உணர்ச்சியை தந்து நம்ம எல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய தலைவராக இருந்த காரணத்தால் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், கருணாநிதி என்னும் அரிய கழக தம்பி, எனக்கு பின்னே ஏதுமறியா தமிழர் வாழ்வை சீர்திருத்தக்கூடிய கழகத்தினுடைய தும்பி நீதான் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள் என்று கேட்டால் அந்த தகுதியை கலைஞர் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அண்ணா அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், தலைவர் அவர்கள் படித்தவர் அல்ல. அந்த காலத்திலே பிஏ கிடையாது, எம்ஏ கிடையாது. அப்போது கழகத்திலே பிஏ படித்தவர்கள், எம்ஏ படித்தவர்கள் கூட ஒரு கட்டத்திலே கருணாநிதி ஒன்றும் படிக்கவில்லையே, அவர் SSLC கூட பாஸ் ஆகவில்லையே என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை கழகத்திற்குள்ளே கொண்டு வந்தபோது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நான் என்ன எழுதுகிறேனோ அதை போல் எழுதுவதற்கு கழகத்திலே ஏராளமானவர் இருக்கக்கூடும். நான் பேசுவதை போல பேசுவதற்கு கழகத்திலே பலர் இருக்கக்கூடும். ஆனால் நான் என்ன எண்ணுகிறேனோ அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய ஒருவன்
என் தம்பி கருணாநிதி மட்டும்தான். அதை வேற எந்த பிஏவாலும் செய்ய முடியாது, வேற எந்த எம்ஏவாலும் செய்ய முடியாது என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு ஒரு பதிலை தந்தார். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அது மனதில் இருந்தது. தான் பெற முடியாத அந்த கல்வியை தன்னுடைய தமிழ் சமுதாயம் பெற வேண்டும், அந்த கல்வி சமுதாயத்தில் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த தனியாத தாகத்தினுடைய அடிப்படையில் தான் சமச்சீர் கல்வியை அவர் கொண்டு வருகிற போது சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் பெறக்கூடிய கல்வியை கிராமத்திலே இருக்கக்கூடிய அவனும் பெற வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த கல்வி திட்டத்தை உருவாக்கி தந்தார் கலைஞர் அவர்கள். அப்படி கல்வி திட்டத்தை உருவாக்கி தந்த கலைஞரால் வார்த்தெடுக்கப்பட்ட காரணத்தால் தான் ஒன்றிய அரசு நம்முடைய கல்வி திட்டத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிற போது, சமஸ்கிருதத்தை திணிக்க வருகிற போது, இந்தியை திணிக்க முற்படுகிற போது, மும்மொழி திட்டத்தை காட்டி நமக்கு நிதியை நிறுத்துகிற போது, நீ நிதியை நிறுத்தினாலும் பரவாயில்லை, என்னுடைய ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய நிதியை நிறுத்தினாலும் பரவாயில்லை, நான் தமிழ்நாட்டினுடைய சொந்த நிதியிலிருந்து என்னுடைய பள்ளிகளை நடத்துவேன், என்னுடைய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பேனே தவிர உன்னுடைய மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த நிதிக்காக நான் மண்டியிட மாட்டேன் என்று சொன்ன முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய வாரிசாக தளபதி அவர்கள் இருந்தார். என்னுடைய நெஞ்சத்திலே பூட்டி வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நினைவை இந்த மேடையிலே நான் சொல்ல வேண்டும். எனக்கு முன்னாலே பேசியவர் கூட மிக அருமையாக சொன்னார். எப்படி மாநில உரிமைகளை நசுக்குகிறார்கள், மாநில உரிமைகளை நசுக்க முற்படுகிற போது மொழி திணிப்பை எப்படி கொண்டு வருகிறார்கள், நம்முடைய வீட்டு பிள்ளைகளை படிக்காமல் இருப்பதற்கான சதிகள் நீட்டிலிருந்து துவங்கி மொழி திட்டங்களில் இருந்து எப்படி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யா பள்ளிகளிலே சமஸ்கிருதம் 3வது மொழியாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் இந்தியும் சமஸ்கிருதம் கொண்டு வரப்படுவதற்கான நடவடிக்கைகளை எப்படி திணிக்கிறார்கள். நம்முடைய இளம் பிஞ்சு குழந்தைகளுடைய தலையில் இந்த சுமையை தூக்கி வைக்கிறார்களே. இது தலைவர் கலைஞர்கள் ஆட்சியிலே இருந்தபோது 2006ஆம் ஆண்டு 2011ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பள்ளிகளில் துவக்க பள்ளிகளை தொடங்குவதற்கு, தொடக்க பள்ளிகளை உருவாக்குவதற்கு நாங்கள் நிதியளிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்களே சமரக்ஷ சிக்ஷா அபியான் என்று. அன்றைக்கு அதற்கு சர்வசிக்ஷா அபியான் என்று பெயர் வைத்தார்கள். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி என்று பெயர் வைத்து விட்ட போது சொன்னார்கள், தமிழ்நாட்டிலே 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தொடக்க பள்ளிகளை துவங்குவதற்கு நாங்கள் நிதி தரமாட்டோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகளை துவங்குவதற்கு உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரமாட்டோம் என்று சொன்னார்கள். அன்றைக்கு பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் நான் தலைவரிடத்திலே இதை போல ஒரு முன்மாலை பொழுதிலே போய் நான் கேட்டேன், தலைவர் அவர்களே, மத்திய நிதி நம்முடைய தொடக்க பள்ளிகள் தொடங்குவதற்கு தரமாட்டேன் என்று சொல்கிறார்கள், அதற்கான அனுமதியை வழங்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள், நாம் பள்ளிகளை நடத்துவதிலே மாபெரும் தடையினை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்றிய அரசு என்று இப்போது அழைக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த மத்திய அரசு இந்த தடைகளை விதித்திருக்கிறதே, இதை என்ன செய்வது என்று நான் கேட்டேன். தலைவர் அவர்கள் நீண்ட விளக்கங்கள் தருவார்கள், அரசாங்க அதிகாரிகளை அழைப்பார்கள், அமைச்சரவையினுடைய மூத்த அமைச்சர்களை அழைப்பார்கள், இது குறித்து நாம் விவாதிப்போம் என்று சொல்வார்கள், மத்திய அரசுக்கு எழுதலாம் என்று சொல்வார்கள், அல்லது பிரதமரிடத்திலே முறையிடலாம் என்று சொல்வார்கள் என்றெல்லாம் கூட நான் நினைத்தேன். அன்பிற்குரிய அருமை தோழர்களே, நண்பர்களே, கலைஞர் அவர்கள் அதையெல்லாம் ஒன்றும் சொல்லவில்லை, அதிகாரிகளை அழைக்கவில்லை, ஆலோசனைகள் நடத்தவில்லை. அவர் இருக்கையிலே உட்கார்ந்தது போல என்னை பார்த்து சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், அவன் கிடக்கிறான், போயா பார்த்துக்கலாம், நான் கொடுக்கிறேன். என் கண் முன்னாலே இன்னும் இருக்கிறது. மாநில சுயாட்சியினுடைய உரிமை குரல் எவ்வளவு பெரிய முழக்கமிட்டாலும் நான் இன்றைக்கும் நினைப்பேன், அந்த ஒற்றை சொற்றொடரில் முழு கதையை முடித்துவிட்டு, உனக்கு எத்தனை பள்ளிக்கூடம் திறக்க வேண்டுமோ நீ போய் திறந்து விட்டு வா, அத்தனைக்கும் உனக்கு நான் பணம் கொடுக்கக்கூடிய இடத்திலே நான் இருக்கிறேன், தமிழ்நாடு அரசு அதற்கான பணத்தை கொடுக்கும், அவன் என்ன பள்ளியை துவக்குவதற்கு நமக்கு அனுமதி கொடுப்பதற்கு
அவன் யார் என்று சொல்லாமல் சொன்ன கலைஞர் தான் மாநில உரிமைகளுடைய பிதாமகர். எனவேதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கும் தேவையாக இருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதிலே அந்த உணர்வினை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த உணர்வை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு டெல்லிக்கு செல்லக்கூடியவர்கள், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகக்கூடியவர்கள் அந்த உணர்வோடு போயிருக்கிறார்களா என்று கேட்டால் அது இல்லை. அங்கே போய் வாசித்து விட்டு வந்திருக்கிறார்கள். வாசித்து விட்டு வந்ததெல்லாம் கூட ஏதேனும் ஒரு வகையிலே போய் ஒரு புதிதான ஒரு திட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள். தாங்கள் குறிப்பிட்டதாக சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருப்பதை கூட போய் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் நானும் தேடி தேடி பார்த்தேன். முதலிலிருந்து கடைசி வரை நம்முடைய தலைவர் என்ன செய்தாரோ அதைத்தான் போய் இங்கே கிளிப்பிள்ளை போல ஒப்புவித்துட்டு வந்திருக்கிறார். அதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார். எனக்கு முன்னாலே பேசிய ஒரு நண்பர் கூட அழகாக சொன்னார், இப்போதும் தமிழ்நாட்டை ஆள்பவர் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் ஆள்கிறார். அந்த திட்டங்களா இன்னும் அவர்தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் போய் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டிலே வளர்ந்து விட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதாரமாக, இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு உமன் எம்பவர்மெண்ட், சேஃப்டி, டிஃபென்ஸ், எஜுகேஷன் இதையெல்லாம் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சார், நான் எதுக்கு சார் எவ்வளவு பேசணும்? 1000 வார்த்தைகள் விளக்கிவிட முடியாததை ஒரே ஒரு புகைப்படம் விளக்கிவிடும் என்று சொன்னார்கள். நான் அரை மணி நேரம் பேச விரும்புவதை 1 மணி நேரம் பேசக்கூடியதை ஓரிரு நிமிடங்களை சொல்லிவிட்டது. இதற்கு மேலும் நான் அதிகமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அனுபவமே உங்களுக்கு சிறந்த கல்வியை தந்திருக்கிறது. ஆனாலும் நான் ஒன்றை மாத்திரம் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் கவனித்துக் கொண்டிருக்க முடியும். எல்லா இடமும் இருளிலே மூழ்கியது. ஆனால் உதயசூரியன் மட்டும் அங்கே உயர்ந்து கொண்டே இருந்தது. சொல்வதெல்லாம் இங்கு விளக்கங்களாக நீங்கள் நின்றிருக்கிறீர்கள். ஒரு பெண்களாக முடிவதை கண்டன ஆர்ப்பாட்டமாக விடுத்து தந்த ஆட்சிக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த உணர்வுதான் உங்களிடத்தில் எதிர்பார்த்தது. இந்த உணர்வு, எந்த உணர்வை நாங்கள் பேசி ஊட்டி எழுப்ப வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த உணர்வை நீங்களே எங்களுக்கு ஊட்டி இருக்கிறீர்கள். ஒரு வகையிலே நன்றி தோழர்களே. உங்கள் உணர்வு, நீங்கள் எழுப்பிய முழக்கம், உங்கள் மனதிலே எழுந்த அந்த உணர்வு நிலை, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை தொண்டருடைய சுரூபத்தை அம்பத்தூரில் இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் காட்டியிருக்கிறீர்கள். உங்களுடைய பாதங்களிலே நான் தொட்டு வணங்குகிறேன்.